ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு ஃபுல் வீடியோ வழியா உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியங்களை உங்களோடு ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது ஒரு வசனத்தை பார்ப்போம். அது இந்த புதிய ஏற்பாட்டுக்கு முந்தின இதில மல்கியால ஆண்டவர் கடைசி அதிகாரத்தில 3வது அதிகாரத்தில 6வது வசனம், "நான் கர்த்தர், நான் மாறாதவர்." அல்லேலூயா. இந்த வசனம் எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்திருக்கிறீங்க. ஆனா, இந்த வசனத்துக்கு கூடயே இதோட இன்னொரு பாதி என்ன தெரியுமாங்க? ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா! நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனால நீங்க நிர்மூலமாகி போகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா! அதாவது அதோடைய அர்த்தத்தோட ஆழத்துக்கு போனீங்க அப்படின்னா, நீங்க எத்தனையோ தவறு செஞ்சீங்க. எத்தனையோ வாட்டி அவிசுவாசமானீங்க. எத்தனையோ பிழைகள் செஞ்சீங்க. நான் உங்கள தண்டித்தேன். ஆனா முழுவதும் உங்களை விலக்கி போடவில்ல. காரணம் நான் முதல்ல ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை. நான் உங்களை பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா! நான் உங்கள் சந்ததியில் இயேசு கிறிஸ்து வரும்படி உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதுதான். அல்லேலூயா! இந்த பூமியிலெங்கும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக எனக்குன்னு ஒரு ஜனங்களை நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்பதுதான். அல்லேலூயா! உங்ககிட்ட தான் என் கட்டளைகள் எல்லாம் கொடுத்தேன். நீங்க என்னுடைய ஆ அ அ நன்மைகளையும், என்னுடைய ஆசீர்வாதங்களையும், என்னுடைய பிரசன்னத்தையும் ருசி பார்த்தீங்க. பார்த்துவிட்டு திரும்ப விலகி போகிறீங்க என்று ஆண்டவர் அங்கே வருத்தப்படுகிறார் ஒரு வகையில. அல்லேலூயா! ஆனாலும் அவர் சொல்லுகிறார், "நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் பண்ண உடன்படிக்கையிலிருந்து நான் விலகி போகவில்லை. நான் சொன்னது சொன்னதே. இன்னைக்கு வரைக்கும் உங்களை நான் நிலைநிற்க வைக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் உங்களை நான் காப்பாற்றுகிறேன்." என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா! நீங்க பெர்ஃபெக்ட்ங்கிறதுனால அல்ல. நான் சொன்னதுனால, நான் என்னுடைய நாமத்து நிமித்தம் உங்களை காப்பாத்துகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா! நீங்க அத அழகாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில பார்க்கலாம். கொஞ்சம் அ எனக்கும் ஒரு சில நாட்களாக உடம்பு சரியில்ல. அதனால ரொம்ப ஸ்பீடாக பேச முடியல. ஸோ, அதுக்காகவும் ஒரு ஜெபம் பண்ணிக்கொள்வோம். நான் மொத்தமாக ஒரு யார் யாருக்கு என்னென்ன நோய்கள் இருந்தாலும் சரி ஒரு ஜெபம் செய்வோம். ஆண்டவரே இந்த வீடியோல ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே யார் யாருக்கு சுகம் உண்டாகணுமோ, இயேசுவின் நாமத்தில சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே தரித்திரம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்திலே அவர் வாழ்க்கையில இருக்க சாபங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா! இயேசுவின் நாமத்திலே அவர் வாழ்க்கையில இருள் மாறுவதாக. புது நன்மைகள் உண்டாவதாக. புது பாதைகள் உண்டாவதாக. புது ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. ஹல்லேலூயா! சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் தொட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் உம்மை போல மாற்றுகிறதுக்காக நன்றி. உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிச்சதுக்காக நன்றி. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொண்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஆ சாமுவேல் கிட்ட ஜனங்க ராஜா வேணும், ராஜா வேணும் அப்படி சொல்லி கேட்டாங்க. சாமுவேல் ஆண்டவர்கிட்ட பேசினாரு. ஆண்டவரும் அத விரும்பல. ஆனாலும் ஜனங்கள் கேட்கறாங்கங்கிற வேற வழி இல்லாத காரணத்தினால, அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் சொல்ட்டாரு. அல்லேலூயா! அந்த வகையில முதல் ராஜாவாக சவுல் வந்தான். அவன் கொஞ்ச நாள் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னதையே செய்யாம விட்டு விட்டான். அல்லேலூயா! இப்போ அந்த ஒரு மன வருத்தத்தில இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அங்கே அம் நீங்கள் அ 20ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் என்று சொல்லித் தருகிறான். அல்லேலூயா! எல்லா தப்பையும் செஞ்சீங்க. ஆனா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், அவரை முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் என்று சாமுவேல் சொல்லித் தருகிறான். அல்லேலூயா! ஏன்னா நம்ம முழு இதயத்தோட திரும்ப அவர்கிட்ட வந்துட்டோம்னா, அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா! அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில யாருமே பெர்ஃபெக்ட்டுன்னு கிடையாது. எந்த ஊழியக்காரங்களும் பெர்ஃபெக்ட்டுன்னு கிடையாது. அல்லேலூயா! எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவர்கிட்ட திரும்ப போயிருங்க. அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா! இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அல்லேலூயா! நம்மிடத்திலே நாம் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டோம் என்றால், நம் பாவங்கள் எல்லாத்தையும் சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக மாற்றி நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனம் மற்றும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. நீங்க விலகி போனீங்கன்னா, ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு பின்னாடி தான் போவீங்க. அது எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. அது எல்லாம் வீணானவைகள் என்று சாமுவேல் சொல்லுகிறான். அல்லேலூயா! ஆண்டவர்ட்ட இந்த உலகத்தில எங்க போனாலும் சரிங்க, நீங்க எத பின்தொடர்ந்து
முக்கியமாக கருதி அதுக்கு பின்னாடி போனாலும் சரி, அதெல்லாம் வீணானவைகளே. அல்லேலூயா! அது மட்டும் இல்ல, இதுதான் முக்கியமான வசனம். 22ஆம் வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடினால், கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அல்லேலூயா! அவருக்கு பிரியமான ஜனமாக உங்களை தெரிந்து கொண்டதுனால, உங்களை பிரியமாக்கிக் கொண்டதுனால, அவர் அந்த நாமத்து நிமித்தம் உங்களை கைவிட மாட்டார் என்று அங்கே சொல்லித் தருகிறான் சாமுவேல். அல்லேலூயா! அதனால நீங்க விலகி போகாதிருங்க. அவரிடத்துல முழு இதயத்தோடும் வந்து விடுங்க என்று அங்கே சாமுவேல் சொல்லித் தருகிறான். அல்லேலூயா! அ அவருடைய நாமத்து நிமித்தம் அவர் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவுதான் தப்பு செஞ்சிருந்தோம். எவ்வளவுதான் பொல்லாத விஷயங்கள் செஞ்சோம். இது வந்து சா தாவீதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல உள்ளது தான் இந்த வசனம். ஆனா மல்கியால எல்லாத்தையும் தாண்டி இயேசு கிறிஸ்து கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில உள்ள வசனங்கள் இல்லையா? அப்பயும் அதேதான் சொல்லப்பட்டிருக்கு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் உங்கள நான் நிர்மூலமாக்கி போடவில்லைன்னு. அல்லேலூயா! அப்பயும் இஸ்ரவேல் ஜனங்க வணங்கா கழுத்துள்ளவர்களாக அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி தான் போய் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா! போவாங்க, பின்வாங்கி போவாங்க, அடுத்து முன் வாங்குவாங்க. பின்வாங்கி போவாங்க, அடுத்து தேவனிடத்துல வருவாங்க. அந்த மாரி தான். அல்லேலூயா! ஆனா முழு இருதயத்தோட அவரிடத்துல வந்து விட்டீங்கன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா! அவன் சொல்லுகிறான். அதுக்கப்புறம் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் அவர் உங்கள கைவிட மாட்டாரு. அந்த நாமத்துக்குள்ள வந்து சரணடைந்து விடுங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று. அல்லேலூயா! ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவரிடத்திலிருந்து வசனத்தையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டவன் சொல்லக்கூடிய வார்த்தைய பாருங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாம இருந்தா நானும் பாவம் செய்கிறவனா இருப்பேன். நான் ஜெபம் பண்ணுவேன். நன்மையும் செவ்வையுமானதை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று அவங்க சொல்லுகிறான். அல்லேலூயா! இது நம்ம ரொம்ப முக்கியம். நமக்கு ஆண்டவர் நெறைய சொல்லித் தருகிறாரா? நாம் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா! ஒரு முக்கியமான பாயிண்ட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த சேனல் இதுவரைக்கும் தனியாக என்னுடைய பலத்துல இல்ல, ஆண்டவர் பலத்துல தான் நடக்குது நான் சொல்ல வரேன். ஆனா, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. இதுவரைக்கும் அ நான் மட்டும் தான் இந்த சேனல் பேசுறதா இருக்கலாம், ரெக்கார்டிங்கா இருக்கலாம், எடிட்டிங்கா இருக்கலாம், எல்லாமே நான் தான் பண்றேன். ஆ ஃப்யூச்சர்ல எனக்கு இன்னும் நெறைய ஆண்டவர் குடுத்த கனவுகள் ஏகப்பட்டது இருக்கு. இந்த சேனல் உலகம் முழுக்க போகணும். அவருடைய வார்த்தை எல்லா இடத்துக்கும் போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவருடைய வார்த்தை எங்கேயுமே தோத்து போகாது. அவருடைய வார்த்தை அவர் ஒரு நோக்கத்தோடு தான் என்ன பேச வைத்திருக்கிறார். அதன்படி இந்த உலகம் முழுக்க அவருடைய வார்த்தை போய் எல்லாருக்கும் அவருடைய சுவிசேஷத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா! அவரை அறியாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? அல்லேலூயா! அப்போ அ அதுக்கு இன்னும் ஒரு சில விஷயம் எடிட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஒரு சம்பளம் குடுத்து தான் எடிட் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியும். அ அதுக்கப்புறம் இந்த சேனல் இதே வார்த்தைய இப்போ வந்து இத இங்கிலீஷ்ல மாத்தி ஒரு இங்கிலீஷ் சேனலா நான் போட்டிருக்கேன். அதில இங்கிலீஷ் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. அதனால இப்போ நான் தமிழ்ல பேசுறது கூட இங்கிலீஷ்ல மாத்தி கூட அதில போடுறதுக்கு அ ஒரு ஆண்டவர் கிருபை தந்தா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். அல்லேலூயா! அதுக்கு ஒரு எடிட்டிங் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கு ஒரு லேப்டாப் தேவை. அதுக்கு ஒரு எடிட்டிங் தேவை. அல்லேலூயா! அது எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. இதுவரைக்கும் ஆண்டவர் கிருபையில இங்க இருக்கிற லைட்டு, ஃபோனு, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் மைக் ஒண்ணு வச்சிருக்கிறேன். இது எல்லாமே எனக்கு வந்து ஆண்டவர் குடுத்த சம்பளத்தில ஆண்டவர் கிருபையில வாங்கினது. அல்லேலூயா! இதுவரைக்கும் யார்கிட்டயும் எதுவுமே கேட்டதும் கிடையாது. இந்த சேனல்ல யார்கிட்டயும் எதுவும் எதிர்பார்த்ததும் கிடையாது. அல்லேலூயா! ஆனா ஆண்டவர் ராஜ்யத்தை உலகம் முழுக்க கொண்டு போகணும் அப்படின்னா, உங்க எல்லாருடைய சப்போர்ட் தேவை. அல்லேலூயா! அது ஆவிக்குரிய சப்போர்ட்லயும் சரி, உலக பிரகாரமான சப்போர்ட்லயும் கண்டிப்பாக தேவை. அல்லேலூயா! உங்களுடைய ஜெபங்கள் தேவை. அப்புறம் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. எதுனாலுமே அப்படிதான். அல்லேலூயா! புடிக்கலன்னா நீங்க ஷேர் பண்ண தேவையில்லைல்ல. அல்லேலூயா! உங்களுக்கு புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நான் சொல்லுகிறது சரியாக இருந்தா ஷேர் பண்ணுங்க. அல்லேலூயா! அது மட்டும் இல்ல, உங்களால ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க ஆஃபரிங் பண்ணி இந்த ஜிபே நம்பர் கீழ குடுக்குறேன். நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அல்லேலூயா! அந்த ஆஃபரிங்ல நான் என்ன பண்ணேன்? நான் எது எத டெவலப் பண்றேன்? அப்படிங்கிறது டீட்டெயில்ஸும் நான் இந்த மாரி ஒரு ஒரு வீடியோலயும் பண்ணும்பொழுது கீழ கடைசியாக அத சொல்லுவேன். அல்லேலூயா! ஸோ பாருங்க, அ அவருடைய கட்டளை இந்த சுவிசேஷம் உலகம் முழுக்க போக வேண்டும் என்பது. அல்லேலூயா! அத இருக்கிற பெஸ்ட்டான வழியில ஈஸியாவும் சரி, எல்லாரும் புரிஞ்சுக்கத்தக்கவும் சரி, சொல்லிக் குடுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அல்லேலூயா! அது ஆண்டவர் எனக்கு ஒரு கனவாக கொடுத்திருக்கிறார். அத உங்க எல்லாரோட சப்போர்ட் இருந்தா தான் கண்டிப்பாக அது நிறைவேற முடியும். அல்லேலூயா! இயேசுவுக்கே தேவ கிருபை, மனுஷர் தயவு எல்லாம் தேவைப்பட்டது இல்லையா? அல்லேலூயா! தேவ கிருபையும் வேண்டும், மனுஷர் தயவும் வேண்டும். அல்லேலூயா! ஸோ மனசுல இருக்கிறத சொல்றேன். இதுவரைக்கும் இது 2 வருஷமா நான் கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்கிறேன்.
இதுவரைக்கும் நான் இந்த மாரி கேட்டதில்ல. அல்லேலூயா! ஸோ பாருங்க, அ நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து, உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா! அதனால திரும்பவும் அதுதான் சொல்றாரு. முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுங்க. அவர் உங்க லைஃப்ல என்னென்ன நன்மைகளை செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள் என்று சாமுவேல் சொல்லித் தருகிறான். அல்லேலூயா! சிந்தித்து பாருங்கள். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க வந்து நிப்பீங்களா உங்க பலத்துல? அவர் பலம் இருந்ததுனால தானே வந்து நிக்கிறோம். அவர் பலம் இருந்தனால தானே ஒரு சின்ன சம்பளமா கிடைச்சது. அவர் பலம் இருந்தனால தானே இன்னைக்கு என்னாலயும் இந்த யூடியூப் வீடியோ பேச முடியுது. அவர் பலம் இருந்ததுனால தானே உங்கள ஜீவனோட வச்சிருக்கிறாரு. அவர் பலம் இருந்தனால தானே உங்கள தாயின் கருவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடத்துகிறாரு. ஹல்லேலூயா! உங்க பலத்துல நீங்க இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டீங்களா? இல்லவே இல்லையே! ஹல்லேலூயா! சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா! எத்தன இடத்துல தெரியுமா உங்களுக்கு தெரியாம நீங்க மரித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஆண்டவர் காப்பாத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தன இடத்துல நம்ம வாழ்க்கை முடிந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். ஆண்டவர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா! இனிமேலும் காப்பாற்றுவார். எப்பொழுதும் காப்பாற்றுவார். கடைசி வரை நடத்துவார். ஹல்லேலூயா! ஆண்டவர் உபத்திரவம், கஷ்டம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லவில்ல. அதெல்லாம் உண்டு. ஆனா நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருந்தா, வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தா, ஜெயம் உங்களுக்கு. ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு, அவர் சொல்கிறத செய்கிறவர்களா இருந்தீங்கன்னா, ஜெயம் உங்களுக்கு. ஹல்லேலூயா! பாருங்க, நீங்க இப்படி செய்யாம, நீங்கள் இந்த பொல்லாப்பை செய்வீர்களானால், நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா! கடைசியாக வார்னிங்கும் சொல்கிறான். நீங்க இப்படி செய்யாம உங்க இஷ்டப்படி போனீங்கன்னா, நீங்களும் உங்க ராஜாவும் நாசம் அடைவீர்கள். ஒரே வார்த்தை தான். ராஜாவுக்கு பயந்தெல்லாம் சொல்லல. நீ இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்து தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா! தேவன் சொல்லுகிறத செய்யாம போனா நாசமா தான் போவாங்க. ஹல்லேலூயா! ஏன்னா இது அவர் படைத்த உலகம். அவர் சொல்லுகிற லா தான் இந்த உலகம்லாம் கீழ்ப்படியுது. ஹல்லேலூயா! ஒரு மனுஷனுக்கு பிறப்பும், இறப்பும் அவர் தான் நியமிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது, இந்த உலகத்துல மனுஷன் பாவத்துல எல்லாரும் விழுந்துட்டாங்க. அத காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து சிலுவையில அவர் நம்முடைய பாவங்களுக்காக அறையப்பட்டார். ஹல்லேலூயா! அதை விசுவாசித்து யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்படி வேணும்னே இயேசுவை தள்ளுகிறவர்கள், இல்லை அவருடைய அன்பை ருசி பார்த்தும் தள்ளுகிறவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுகிறதில்லை. ஹல்லேலூயா! அதனால கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. எப்போ ஆண்டவர் அழைக்கிறாரோ, அப்பவே மனம் திரும்பி முழுமையாக அவர்கிட்ட உங்க லைஃப்ப குடுத்துருங்க. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறது இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுறது இல்ல. நம்ம வாழ்க்கைய முழுமையாக அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த எபிரேய எழுத்துல அதோடைய அர்த்தம். ஹல்லேலூயா! அதனால முழுமையாக உங்க வாழ்க்கைய அவர் கையில குடுங்க. ஒரு நாள் நீங்க வருத்தப்படவே மாட்டீங்க. ஹல்லேலூயா! நீங்க உங்களுக்காக எவ்வளோ பெஸ்ட்டா வாழ்ந்துக்கிறதை காட்டிலும், அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சித்தத்தை வாழ்ந்து முடிச்சீங்க அப்படின்னா, அதுதான் மிகப்பெரிய ஜெயம். ஹல்லேலூயா! நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டவரே இந்த வசனத்த கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே நான் கர்த்தர் நான் மாறாதவர்ன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! நாங்க எவ்வளவோ பாவங்கள் செய்திருந்தோம், எவ்வளவோ தவறுகள் செய்திருந்தோம். எங்கள காப்பாற்றினீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! எங்கள காப்பாற்றி இன்னைக்கு வரைக்கும் நிக்க வைக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்க அவங்க எவ்வளோ தப்பு செஞ்சு உங்க நாமத்து நிமித்தம் அவங்கள பாதுகாத்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! இன்றைக்கும் உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை பாதுகாக்கிறீங்க. எப்பொழுதும் பாதுகாப்பீங்க. எப்பொழுதும் நடத்துவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஆண்டவரே நீங்க எங்களுக்கு என்ன கனவை கொடுத்திருக்கீங்களோ, அதை நிறைவேறுவதற்கான கிருபைகள கொடுங்க. சப்போர்ட்ட கொடுங்க. ஹல்லேலூயா! உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியங்களையும் நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! எங்க சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் தொடுங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் உம்முடைய சுவிசேஷம் போவதாக, உம்முடைய சுவிசேஷத்தின் வெளிச்சம் போவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.